இந்த சிந்தட்டிக் காட்டனை இந்த மாதிரியா நல்லா சாஃப்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் டென்னிஸ் பால் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரியா ஒரு ஷேப் பண்ணிக்கிடணும். அண்ட் இதை வச்சு ஒரு பியூட்டிஃபுல் லட்கன்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கிட போறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த லட்கன் செய்யறதுக்கு ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு சர்க்கிள் டயக்ராம் டிரா பண்ணிக்கிட போறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லிட் எடுத்திருக்கேன். இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து 3.5 இன்ச்சில் இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணி எடுத்துக்கிட போறேன். ஸோ இந்த சர்க்கிளை ட்ரா பண்றதுக்கு ஜஸ்ட் நான் வந்து ஒரு நார்மல் பென்சில் எடுத்துட்டு அதை அவுட்லைன் இந்த மாதிரியா இந்த லிட்டுக்கு அவுட்லைன்ல இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு அண்ட் இது ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிராயிங் லைன்ஸ்லயே ஜஸ்ட் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஷேப்ல ஃபேப்ரிக்ல சர்க்கிள் கிடைச்சிருது. அண்ட் இதுக்கு இன் பிட்வீன் தான் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி இருக்கிற அந்த சிந்தட்டிக் காட்டனை சென்டர்ல இந்த மாதிரியா வச்சுட்டு இந்த சிந்தட்டிக் காட்டன் பக்கமே ரோப்பையும் சேர்த்து இப்ப வச்சிடணும். நம்ம எந்த ரோப் அட்டாச் பண்ணணுமோ அதை இன் பிட்வீன் அந்த சிந்தட்டிக் காட்டனுக்குள்ள வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த கிளாத்தை கட் பண்ணியிருக்கும்ல அதை ஃபுல்லும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரோப்போடு அந்த காட்டனோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சுட்டு அதுல ஜஸ்ட் அந்த ரோப்போட சேர்த்து நம்ம நல்லா நாட் போட்டுக்கிடணும். நாட் நல்லா நம்ம நிறைய போட்டுக்கிட்டோம்னா தான் அந்த ரோப்பும் பாலும் ரிமூவ் ஆகாம நல்லா கிரிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்ல இந்த மேட்சிங் கலர் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரியா நாட் எல்லாம் போட்டு முடிச்சுக்கிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த பால் டைப்ல இருக்கிற அந்த நாட் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து ஜஸ்ட் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதனுடைய ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டா வர்றதுக்காக திரும்ப அகைன் நம்ம என்ன பண்ணிக்கிடணும், அந்த ரோப்பில் அந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட் கொடுத்து நல்லா ஒன்று போல நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டா இந்த மாதிரியா கிடைக்கும். அண்ட் இதுக்கு கீழே தான் நான் என்ன செஞ்சுக்கிற போறேன், நல்ல பியூட்டிஃபுல் ஹேங்கிங்ஸும் ஹேங் பண்றதுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை இந்த மாதிரி இப்படி அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அந்த பால் வந்து பிளைனா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுகர் பீடை வச்சு ஜஸ்ட் ரன்னிங் ஸ்டிச் மெத்தட்ல அங்கங்க இந்த பீட்ஸை ஸ்கேட்டர் பீட் மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் லுக்ல இந்த மாதிரியா ஃபினிஷிங் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த ஹேங்கிங்ஸ். அண்ட் இந்த பிளவுஸுக்கு மேட்சிங்கா தான் நான் இந்த ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு நெட்டட் பிளவுஸ். லாஸ்ட் வீடியோல இந்த நெட்டட் பிளவுஸ்ல ஒரு எம்ப்ராய்டரி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ஒரு டியூட்டோரியல் போட்டிருந்தேன். இந்த நெட்டட் பிளவுஸோடைய டியூட்டோரியல் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.